ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த உன் வேண்டுதல்களை தான் இப்போது நிறைவேற்றி நீயே எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியானதாக அமைச்சு தரப்போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே உன்னை போலவே எப்போவுமே நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்கன்னு நீ ஒருபோதும் நம்பிவிட வேண்டாம். ஒவ்வொருவரின் நடத்தையும் எண்ணங்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எப்படி இருந்தாலும் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த வயதிலும் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் மாற்றம் வரலாம். நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் மனசில் அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தருவதற்காகவே இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சு உன் துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்துவிடு. சரியான நேரங்காலம் வரும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் வெளிச்சமாக மாறும் என் செல்லமே. நீ எனக்காக செஞ்ச பூஜைகளும் என்னை வணங்கிய நாட்களும் எனக்காக ஏற்றி வச்ச தீபமும் ஒருபோதும் வீண் போகாது. உன் மனசின் ஆழத்தில் இருந்து நீ என்னிடம் கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் இந்த சாயப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் நம்பிக்கையும் பக்தியை மட்டுமே எனக்கு அர்ப்பணிச்சினா போதும். கூடிய சீக்கிரம் பொறுமையாக இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையை நான் பொக்கிசமாக ஆக்கி கொடுத்துட்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாற்றி தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த சாயப்பா உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் விட்டுட மாட்டேன். இப்போதைக்கு கிரகங்களின் பாதிப்போ ஜாதகங்களின் கோளாறோ உன் முன்னோர்களின் சாபமோ அல்லது உன் எதிரிகள் செய்யும் மாய வேலையோ எந்த விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ. மற்றவர்கள் உன்னை விழி பிதுங்கும் அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைச்சாலும் எந்த தீமையும் உன்னை எட்டி பிடிக்காத நெருங்கி வராத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக நிச்சயமாக இருப்பேன் என் செல்லமே. என் அருளில் வாழக்கூடிய என்னையே நம்பி வணங்கக்கூடிய உனக்கு எந்த சாபமும் தொடாது, எந்த பிரச்சனையும் நெருங்காது. இந்த சாயப்பா உன்னை சுற்றி ஒரு தெய்வீக வட்டமாக சுழன்று கொண்டே இருப்பேன். என் செல்ல பிள்ளையான நீயும் பயப்படாம தைரியமா இரு. என் அருள் ஒவ்வொரு நொடியும் உன் கூடவே தான் இருக்கு. நீ சந்திச்ச ஒவ்வொரு உறவும் என்னுடைய ஏற்பாடுதான். சில மனிதர்கள் உனக்கு நல்லவங்களா, நல்லது செய்யக்கூடியவர்களா, நல்ல ஆசீர்வாதமா அமைஞ்சிட்டாங்க. சில பேர் உன் வாழ்க்கையில கெட்டவங்களா, உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களா, உனக்கு ஒரு பாடமா அமைஞ்சிட்டாங்க. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இப்படிப்பட்டவர்களை உன் வாழ்க்கையில நான் அனுப்புறேன். யார் எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா எப்போதுமே உனக்கு நல்லவனா, ஒரு தந்தையா தாயா, ஒரு குருவா தோழனா தோழியா தான் இருந்திருக்கேன். நீயே தவறி போனாலும் என் கைகள் உன்னை சரியான பாதையில் வழி நடத்தும். உனக்கு உண்மையான உறவாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எப்போது என்னையே தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் குருவாகவும் நினச்சி உன்னுடைய மனசில் இருக்கதையெல்லாம் சொல்லி அழுதியோ அப்போதே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லவே. இனிமே ஒரு நாள் கூட எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்றது தான். நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். உனக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுத்து உன் பாதையில் நீ வெற்றி பெறும்படியும் நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன். யாராவது உன்கிட்ட வந்து அவங்க மனவேதனையையும் அவங்க வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் வந்து சொல்லும்போது அதை வேடிக்கையாக நீயும் நினைக்காத. அதே போல் உன் கதையை நீ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது யாராவது அதை வேடிக்கையாக நினச்சி கேலி பண்ணி பேசி அடுத்தவங்க கிட்ட சொல்லி சிரிச்சாங்கன்னா அதுக்காக நீ மனசு உடஞ்சி போகாதே என் செல்லமே. யாராவது உன் கஷ்டத்தை நினச்சி சிரிச்சாங்கன்னா அவர்கள் அதற்கான பாவத்தை தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. அவங்க சிரிச்சது கொஞ்ச நேரமாக இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர்கள் படும் கஷ்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். யாருடைய வார்த்தைகள் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு பலமாக நான் இருந்து உன் பலவீனத்தை போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுவேன். ஒவ்வொரு மனிதரும் உனக்கு எதிராக எந்த வேலையை செஞ்சாலும்
அதற்கான பின்விளைவுகளை அவங்க சந்திச்சே ஆகணும். இந்த சாயப்பா ஒருபோதும் உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன். மற்றவங்க உனக்கு செஞ்ச அநியாயத்தை எல்லாம் மாற்றி உனக்கு நீதியாக நான் வந்து நிற்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் நிம்மதியாயிரு. உன் மௌனமே உனக்கு வெற்றியாக மாறும். நீ பேசாமல் விட்ட இடத்திலும் என் அருள் உனக்காக வந்து பேசும். இப்போது மனசில் எதை நினச்சிக்கிட்டு தைரியம் இல்லாமல் கலங்கி கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றத்தை நினச்சி நீ பெருமைப்பட தயாராகு. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் மூலமாக, உன்னுடைய நல்ல எண்ணங்களின் மூலமாக எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இனி ஒவ்வொரு அடியிலும் நானே உன்னை வழி நடத்துவேன். நீ எப்போதும் துணிஞ்சு செயல்படு. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்லபடியாக அமையும்படி உன்னுடைய சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாவற்றையும் நான் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எதுவும் உனக்கு பாடம் தானே தவிர தண்டனை கிடையாது என் செல்லமே. நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அதை யாரும் திருப்ப முடியாது. அதனால நடந்ததை பற்றி கவலைப்படாமல் உன் எதிர்காலம் எப்படி இருக்கணுமோ அதற்கான விஷயங்களை யோசிக்க பழகு. உன் நம்பிக்கையின் மூலமாக, உன் நிதானத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நடந்தது எதையும் நினச்சி மனசு உடஞ்சி போகாதே. உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுவதற்காக தான் நடந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு துணையாக இருக்கட்டும். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருந்தீனா இந்த சாயப்பாவின் அருளும் விரைவாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வலியையும் மனவேதனையையும் இந்த சாயப்பா அறியாமல் இல்லை. உன் மனசு துடிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் என் கரங்கள் உன் தலையின் மேலே தான் இருக்கு. 8 திசைகளிலும் உன்னை துன்பம் சூழ்ந்து நின்றாலும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். துன்பத்தின் நடுவே மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றி இன்பமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரதான் போகிறேன். வாழ்க்கை எப்போதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாகவே இருக்கும். ஆனால் உன்னுடைய கவனம் சரியாக இருக்கும் பட்சத்தில், உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழ முயற்சி செய்யும் பட்சத்தில் உன் அனுபவம் அழகான வண்ணமயமாக மாறிடும். நீ எப்போதும் மன அமைதியோடும் புத்திசாலித்தனத்தோடும் இரு. உன் சவால்களை எல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. இப்போ உன் மனசு என்ன சொன்னாலும் நீ எப்போதும் அமைதியை உன் கைகளில் வச்சுக்க கற்றுக்கோ. புயலின் மீது கவனம் செலுத்தினா உன் வாழ்க்கையில் புயல் வீசும். அமைதியின் மீது கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கை அமைதியாக வெளிச்சமாக நல்லபடியாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. எப்போதும் மன அமைதியோட, நேர்மையோட, உண்மையோட வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து பல நன்மைகள் புண்ணியங்களாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னுடைய செயலை பார்த்து இன்னொருவரும் அதே போலவே நல்ல செயல்களை செய்து முன்னேறினா அது மூலமாக அவங்களுக்கும் வெற்றி, உனக்கும் நன்மை. உன்னால் ஒருத்தர் நல்லா இருந்தாருன்றது தானே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக அழகாக இருக்கும். எப்போதும் எல்லாருக்கும் நன்மையவே செய்ய பழகு. உனக்கான நன்மையை இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்துட்றேன்.